இப்போ என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்னா சுவையான ஸ்பைசியான நெத்திலி மீன் குழம்பு வைக்க போறோம். அதுவும் ட்ரெடிஷ்னல் முறையில் பாட்ல பண்ண போறோம். இது எல்லாமே இன்கிரீடியன்ஸ், அதுக்கு தேவைப்படுற இன்கிரீடியன்ஸ். வெந்தயம், கடுகு போட்டிருக்கோம், சோம்பு, வெங்காயம், சின்ன வெங்காயம், தேங்காய் எண்ணெய், பூண்டு, இப்போ கார்லிக் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம். நல்லா வணக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை வணக்கி வச்சிருக்கிற எல்லா ஐட்டத்திலையும் போட போறோம். திரும்பவும் நல்லா வணக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்க்கிறோம். ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம். திரும்பவும் ஓபன் பண்றோம். இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துறோம். அடுத்தது சில்லி பவுடரு. காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. இப்போ மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துறோம். பெருங்காயம் பவுடர் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க தேவையான அளவுக்கு. திரும்பவும் எல்லாம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுங்க. புளிக்கரைச்சல் மீன் குழம்பு டேஸ்டா இருக்கணும் அப்படின்னா புளிக்கரைச்சல் போட்டே ஆகணும். உங்களுக்கு இன்னும் டேஸ்டா வேணும் அப்படின்னா கொடும்புளி இன்னொன்று இருக்குது, கொடும்புளி போட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த பச்சை வாசம் போற அளவுக்கு நீங்க குக் பண்ணணும். அதனால கொஞ்ச நேரம் அதை மூடி வச்சிருங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 1 நிமிஷம் கழிச்சு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அந்த பச்சை வாசம் போறதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ஓபன் பண்ணிட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பச்சை வாசம் சுத்தமா போயிருச்சு. இப்போ நம்ம சோம்பும் தேங்காயும் அரைச்சு வச்சிருக்கோம். அது ரெண்டையும் திரும்பி இது கூட மிக்ஸ் பண்ண போறோம். திரும்பவும் இந்த தேங்காயோட பச்சை வாசம் போற அளவுக்கு திரும்பவும் கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சு குக் பண்ணணும்.
இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி ஸ்டேஜ்ல தான் நம்ம நெத்திலி மீனை போட போறோம். ஏன்னா நெத்திலி மீன் வந்துட்டு ரொம்ப அதிக நேரம் குக் பண்ண வேண்டாம். அதிகபட்சமே ஒரு 30 செகண்ட்ஸ் குக் பண்ணாலே போதும். ஏன்னா மீதி இருக்கிற அந்த சூட்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்ச நேரம் இறக்கி வச்ச உடனே அது குக் ஆயிரும். பாத்தீங்கன்னா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ் கூடி ஆகல, அதுக்குள்ள ஓரளவுக்கு குக் ஆயாச்சு. சூடான சுவையான நெத்திலி மீன் குழம்பு அது பாட்ல ரெடியா இருக்கு நீங்க சாப்பிட்றதுக்கு. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.